கொலம்பிய அதிபர் வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொகோட்டா பூங்காவில் நடந்த பிரச்சார நிகழ்வின் போது கொலம்பிய அதிபர் வேட்பாளர் மெகுவல் ஒரிப் டர்பே மீது 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. சம்பவ இடத்தில் இருந்த 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். துப்பாக்கிச்சூடு குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச்சூட்டிற்கு ஆளான மெகுவல் ஒரிப் டர்பே கொலம்பியாவில் மிக பிரபலமான குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவரது தந்தை ஒரு தொழிற்சங்க தலைவர் மற்றும் லிபரல் கட்சியுடன் தொடர்புடைய தொழிலதிபர். அவரது தாயார் பத்திரிகையாளரான டயானா டர்பே. 1990ஆம் ஆண்டு போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த பாப்லோ எஸ்கோபரின் குழுவால் கடத்தப்பட்டு அவரை மீட்கும் முயற்சியின் போது பரிதாபமாக உயிரிழந்தார். பொகோட்டாவில் பிறந்த டயானா டர்பே கொலம்பியாவின் 25வது அதிபரான ஜூலியோ சீசர் டர்பே அயலாவின் மகளாவார். இந்த நிலையில் டயானா டர்பே மகனான மெகுவல் ஒரிப் டர்பே அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் எதிர்க்கட்சியான பழமைவாத ஜனநாயகம் மையம் கட்சியை சேர்ந்தவர். அவர் மீது நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கிச்சூடு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.